முதலாவதாக மேடம் கோமதி அவர்களே வருக. கணவன்மார்கள் ஹீரோவே என்ற அணியில் அற்புதமான கருத்தை தருக. உணர்வுகளை வேறாக்கி உறவுகளை சுமைக்கும் சுமை தாங்கி தாங்க ஆண்கள். அப்பாவா, அண்ணனா, தம்பியா, ஒரு மகனா, இப்படி பெண்களோட வாழ்க்கையில பயணம் செஞ்சிட்டு இருக்க ஒவ்வொரு ஆண்களும் நம்ம குடும்பத்துல ஹீரோ தாங்க. பல ஆண்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் தொலைச்சிட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்வாங்க. அப்பேற்பட்ட ஆண்கள்லாம் நம்மளோட பெண்கள் பார்வையில் ஹீரோ தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண் உரிமை, சமத்துவ உரிமை, இந்த மாதிரிலாம் நிறைய பேசுகிறாங்க. அந்த பெண் உரிமை, சமத்துவ உரிமையெல்லாம் வாங்கி கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆண்மகன் தாங்க. பாரதியார், பெரியார், இது போன்ற தலைவர்கள்லாம் யாரு? ஆண்கள் தானே. ஆனால் பெண்ணியவாதியம் பேசிக்கிட்டு ஆண்களை மட்டத்தட்டுற பெண்களை பார்த்தா எனக்கு வேடிக்கையாக தான் இருக்கு. இது இன்னொரு வேடிக்கைன்னா, ஆண்களே ஜீரோன்னு சொல்லி ஒரு ஆண் பேச வந்திருக்காரு பாருங்க. இது அதை விட வேடிக்கையா ஒண்ணு இருக்குது. இது அவர் அனுபவம். கல்யாணம் ஆகி அவங்க சம்சாரம் நல்லா பாருங்க, நடுவோடு எடுப்பீங்கல்ல. ஏன் எடுக்கிறேன் யாருக்குமே தெரியல. ஊர்ல போய் நான் சொல்லி கிடக்குறேன். இந்த பக்கம் இருந்து தாய் வீடாம், இந்த பக்கம் இருந்து மாமியார் வீடாம். ரெண்டு வீட்டுக்கு பாலமாக இருப்பேன் தான் நடு விடுவான். அதை லைட்டா பொங்க வைப்பாங்க. ஏன்? இரண்டு வீட்டிற்கும் பாலமாக இருப்பேன், அதற்காக என்னுடைய ரத்தத்தையும் சிந்தனைக்கு பொங்கும். இது வரைக்கும் ஹீரோவா இருக்கிறான். அப்புறம் பாருங்க பொங்கத்தை மொத்தத்தையா வைக்கிறாங்க. பாம்பு ஓட, தேல் ஓட, பூரா ஓட, எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஓடும். ஆம்பளை மேல கோணையா வைப்பாங்க. அப்ப அவர் என்ன ஆகிறாரு? ஜீரோவா ஆகிறாருல்ல. அதனால வயசாயிடுச்சுமா, அப்படித்தாமா இருக்கும் பீஸ் போன பல்பு. எந்த பெண்ணும் அவள் கணவனுக்கு ராணியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயம் இளவரசியாக இருப்பவள் அவள் தந்தைக்கு. அப்படித்தானே எல்லாருக்கும் தெரியும்ல. அவங்கவுங்க பொண்ணு அவங்கவுங்களுக்கு இளவரசி தான் ஒவ்வொரு தகப்பனா இருக்கும். அதை யாராலும் மறக்க முடியுமா? ஒரு பெண் பிறக்கிறப்பே தன் அப்பாவை ஹீரோவா தான் பார்க்குறா. வளர்றப்ப தன் அண்ணனை கூட பிறந்தவங்களையும் ஹீரோவா தான் பார்க்குறா. அதே மாதிரி திருமணம் ஆன பிறகும் தன் கணவனோட அரவணைப்பு, பாதுகாப்பு இதெல்லாம் இருக்கிறப்ப அவனும் ஒரு ஹீரோவா தான் பார்க்குறா. அதுக்கப்புறம் தன்னோட தள்ளாத வயதுல தன் மகனையும் ஹீரோவா தான் பார்ப்பா. கனி தரும் மரங்கள் தன் கனிதனை சுவைப்பதில்லை. அது மாதிரிங்க நம்ம வீட்டில் இருக்க மனைவிக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், நம்ம அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், நம்ம அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அப்படியே யோசிச்சு தனக்கு என்ன பிடிக்கும்னு நிறைய ஆண்கள் மறந்து போயிடுறாங்க. பிறப்பு முதல் இறப்பு வரை கஷ்டங்களை மட்டுமே அனுபவிக்கக்கூடியவர்கள் ஆண்களுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்பா வேகமா கை தட்டுக்குப்பா, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தன் தங்கைக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது யாரா இருக்கும்? அந்த அண்ணனா தான் இருக்கும். ஒரு அக்கா தங்கை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்கச்சிக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்து பாருங்களேன், அக்காவுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆனால் அண்ணன் என்ன செய்வான்? விட்டு கொடுப்பான். அந்த விட்டு கொடுக்குற பணப்பன்மையை தாங்க நம்ம ஹீரோஸ்ன்னு சொல்கிறோம். அதை ஏதாவது மறுக்க முடியுங்களா சொல்லுங்க? அது மட்டும் இல்லை, நம்ம ஆண்கள் மிகவும் பொறுமைசாலி. எந்த விதத்துலன்னு கேட்குறீங்களா? ஒரு ஆயுள் தண்டனை கைதி கூட எப்போ ரிட்டர்ன் வருவான்னு நமக்கு தெரியும். ஆனால் ஜவுளி கடைக்கு போய் தன் மனைவியோட புடவை வாங்குற போகிற ஒவ்வொரு ஆணும் எப்பயா வீட்டுக்கு வருவாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க, தெரியவே தெரியாது. அப்புறம் மகளிர் தினம், எல்லாருக்கும் மகளிர் தினம் என்னைக்குன்னு தெரியும்ல. எத்தனாம் தேதி சொல்லுங்க? ஆண்கள் தினம் என்னைக்குன்னு சொல்லுங்க? அது ஆண்களுக்கே பாதி பேருக்கு தெரியாதா? வருத்தமா இருக்கு. ஏம்மா, ஆண்கள் தினமே யாருக்கும் தெரியல. இதுல இருந்தே தெரியும் ஆண்கள்லாம் ஜீரோ. அப்படியெல்லாம் இல்லங்க ஐயா. எங்கள் ஆண்கள் தினத்தை கூட அதாவது ஞாபகத்துல வச்சுக்காத அளவுக்கு தன் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி, தன் பிள்ளைகளுக்காகவும் தன் மனைவிக்காகவும் தன் எதிர்கால சந்ததியினருக்காகவும் ஓடி ஓடி உழைச்சி ஓடா தேய்றான் பாருங்க எங்க ஆள்கள். அவங்க எல்லாமே ஹீரோ தாங்க. இவங்க லேடிஸ் ஸ்கூட்டி ஓட்டும் போதுங்க பின்னாடி வீட்டுக்காரன் பைக்கில் உக்காண்டிங்கன்னு இந்த அம்மா சாந்தினே இது போன அவர் வைக்கிறாரு. இந்த அம்மா யாருக்கிட்டோ பேசி போகுது. ஹீரோ வந்தா அவர் ஓட்டுவார், நீ உக்காணி போவோமா? அவர் ஜீரோ வகத்தால் தான் நீ ஓட்டி போற, அவர் போன இப்படி பிடிச்சி போறாரு. ஐயா, நம்மள கணவனோட அம்மா அப்பா, அதாவது மனைவியோட அம்மா அப்பாவெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம்? அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணே, எப்படி பார்ப்போம்? உங்களோட அப்பா அம்மாவை தானே பார்ப்பீங்க. ஆனா நம்ம மனைவிமார்கள்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க? உங்க அப்பா அம்மாவை எப்படி பார்ப்பாங்க? மாமனார் மாமியார். ஐயா, ஒரு விஷயத்த நீங்க மறந்து விடக்கூடாதுங்க. அதாவது ஆண்களோட தங்கை வந்தா அந்த அக்கா, அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு அப்படி எரியும். ஐயோ தங்கச்சி வந்துட்டாளே போயிட்டாளேன்னு சொல்லிட்டு. அதே பாருங்க, அந்த மனைவியோட தங்கச்சி வந்தா எங்க ஆண்கள்லாம் எவ்வளவு குதூகலமா இருப்பாங்க தெரியுங்களா? ஹீரோயிசம் காட்டுவாங்க. தாங்க தெரியும். வாயை தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பொண்ணு பார்க்க போற கூட ஆடி மாசம் தான் போறான். ஏன்னா ஆடி தள்ளுபடியான். அக்காவை கட்டிங்கன்னா தங்கச்சி பிரியான்.
ஐயா. நிறைவாக ஐயா, நிறைய பேர் சொல்லலாம், ஏங்க இதிகாசங்களையும் சரி புராண கதைகளையும் சரி பெண்களை தாங்க பெருமைப்படுத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைவு கூறுங்கள். அந்த இதிகாசத்தையும் புராண கதையும் எழுதினவங்கள யாரு? இளங்கோவடிகள், கம்பராமாயணம் எழுதின கம்பர்லாம், அவர்லாம் ஒரு ஆண்மகன் தானே. அதெல்லாம் மறந்து விட முடியுமா ஐயா? மறக்கவே முடியாது. அதாவது பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கள தூக்கி நிப்பாட்டி அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யறதுலாம் ஆண்கள். ஆனா அது வெளியில தெரியாது. ஐயா, எங்க ஆண்களுக்கு அழ தெரியும்யா, ஆனா அழுவ மாட்டாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் என்ன பண்ணிருக்க, ஆண்கள் அழக்கூடாது, ஆண்கள் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கட்டமைப்பு போட்டிருக்காங்க ஐயா. அதனால எங்க ஆண்கள் அழுக கூட முடியாது. உண்மைதான். இப்போ குத்துவலுக்கு ஏத்தினார்ல ஐயா, ஏன் ஐயாவை குத்துவலுக்கு ஏத்தினாங்க தெரியுமா? ஒரு பொண்ணு குத்துவலுக்கு ஏத்த சொல்லவே அது தாராள குணமா கஞ்சத்தனமான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா வெத்தி குட்டி கொடுப்பாங்க, ஒரே வெத்தி குச்சியில 5 முனையும் ஏத்திச்சுன்னு வச்சுக்கோ, அது சிக்கனமான மருமவா கணவனை ஹீரோவா வச்சிருக்குன்னு நினைப்பாங்க. அது ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு வெத்தி குச்சி இருந்துச்சுன்னா அது சரி கிடையாது, வீட்டுக்காரன் ஜீரோவாயிடுவான். இன்னொன்னுமா, அதே வெத்தி குச்சி ஏத்துறாங்க இல்லையா, அந்த திரி இருக்குதுல, அந்த எண்ணெய தலையில தடவனா சரியா குளிக்க கூட மாட்டான்னு அர்த்தம். அதை செவத்துல தடவனா ஊட சுத்தமா வச்சுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அதை துணியில தடவனா சுத்தமா துணி வச்சுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா அதை அப்படியே தடுக்கணும்னா எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் எவ்வளவு அர்த்தம் இருக்குது. அதுதான் ஐயாவை வச்சு ஏத்த சொன்னாங்க. ஐயா, ஆண் அழ தெரிந்தவன், தண்ணீரை மறைக்க தெரியாதவன், அன்பானவன், அன்பை மனதில் வைத்து சொல்லில் வைக்க தெரியாதவன். அப்பேற்பட்ட ஆண்களை நீங்க எல்லாரும் ஹீரோவா தாங்க பார்க்கணும். ஒரு கடைசியா 2 வரிகள் மட்டும் சொல்லிடுறேன் ஐயா. ஐயா, தான் எட்டிய உயரத்தை தன் பிள்ளைகள் எட்ட வேண்டும் நினைப்பவள் அம்மா, தான் எட்டாத உயரத்தை கூட தன் பிள்ளைகள் எட்டி பார்க்க வேண்டும் என்று நினைப்பவன் தந்தை. தெரியுதுங்களா ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு? இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு, எனக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கிறதுனால இத்துடன் என் உரையை முடிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த காக்கும் கரங்கள் எமது காக்கும் கரங்கள் அறக்கட்டளை நாயகி ராணி சுந்தரராஜ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமா. நன்றி கோமதி அவர்களே. அவங்க 2 கருத்து சொன்னாங்க. ஒவ்வொரு ஆண்மகனும் நல்ல கணவனாக வாழ்கிறான், கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறாரு. அவரு ராணுவத்தில் வேலை செய்யறாரு, மிலிட்டரியில வேலை செய்யறாரு, உயிரை பணைய வச்சு வேலை செய்யறாரு. இந்த அம்மாவுக்கு அக்கௌண்ட்ல 1ஆம் தேதி ஆனா பில்லு ஏறித்துல ஸ்கூட்டில் ஹாயா போவோம். குழந்தைங்களோட பிரியாணி, சிக்கன் முக்காட்டான், அவர் ரொட்டி சாப்பிட்டு கிடப்பாரு. ரொட்டி சாப்பிட்டு அவர் சாப்பாடு கூட கிடைக்காம இருப்பாரு காட்டில். அப்போ அந்த இடத்துல அவர் ஹீரோவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நல்ல அண்ணனாக இருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களில் தங்கைக்கு திருமணமாகி, அதாவது தனக்கு திருமணமாகிவிட்டால் தனக்கு வருகின்ற மனைவி தங்கையின் திருமணத்தை சிறப்பாக நடத்த மாட்டாள் என்ற காரணத்துக்காக தங்கைக்கு திருமணம் செய்துவிட்டு தன் திருமணத்தை பிறகு செய்து கொள்கின்ற தியாகியாக இருக்கிறார்களே, அந்த இடத்துல அவர்கள் ஹீரோவா தான் இருக்கிறாங்க. நிறைய சொல்லியிருக்காங்க.